நான் சார்ந்ததன் வண்ணமா இருக்கக்கூடிய தன்மை படைத்தவன்றீங்க. இவன் என் கூடவே இருந்து பளிங்கு என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்கிறத காமிக்கும், பக்கத்துல இருக்கிறத காமிக்கும்ங்கிறீங்களே! இதுவரைக்கும் எனக்கு வந்து இந்த சிவம் எனக்கு தெரிஞ்சதே இல்லையே! அவன் என்னோட ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான்ல. என்னையிலேருந்து இருக்கிறான். அனாதி கேவலத்திலேருந்து இருக்கிறான். எப்பயும் இருக்கிறான்னு தானே சொல்றீங்க. அதனால தானே அதுக்கு பேரு அத்வைதம்னு பேர் குடுத்தீங்க. அப்ப அது உண்மைன்னா, எனக்கு அவன் கூடவே இருக்கிறது எனக்கு தெரியணும்ல. இதுவரைக்கும் அவன் ஏன் இவ்வளவு சித்தாந்தம் படித்த பிறகு கூட, அவன் என்னோட இருக்காங்கிறத என்னால உணர முடியலையே! பேச்சு பேசலாம், உணர முடியலையே! என்ற ஒரு இயல்பான ஐயம். அந்த ஐயத்திற்கான விடை இந்த 19வது குறட்பாவில் நமக்கு கிடைக்கிறது. குறட்பாவுக்கு போலாமா? குறட்பா இங்கே திரையில் காட்டியிருக்கிறோம் பாருங்கள். "ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே ஆம். மன் கண் காணாதவை." என்ன அழகா பாடியிருக்காரு பாருங்க. எப்படி படிக்கலாம் அப்படின்னா, "மன் கண் காணாதவை ஊமன் கண் போல ஒளியும் இருளே மிக ஆம்." அப்படின்னு இத நாம படிக்கலாம். "மன் கண் காணாதவை." மண் என்றால் என்றும் நிலைத்திருப்பது. என்றும் நிலைத்திருப்பதுன்னா நம்ம எத சொல்லலாம் முதல்ல? பதிதான். சத்து பொருள் அதானே. அப்போ பதி. மண் கண் அப்படின்னா மண்ணின் கண், பதியின் கண். பதியின் கண்ணுன்னா என்ன? கண்ணுன்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. கண்ணுன்னா அறிவு என்பது ஒரு பொருள் இருக்கு கண்ணுக்கு. கண் என்பது இந்த இந்த ஐங்கிறது ஒரு பொருள், ஒரு மீனிங்கு. ஆனா கண்ணுங்கிறதுக்கு அறிவுன்னு ஒரு பொருள் இருக்கு மறந்துறாதீங்க. பதியினுடைய அருள். அதாவது பதியினுடைய ஞானம். பதிஞானம்ங்கிறது என்னது? திருவருள். திருவருளை காணாதவை. எது திருவருளை காணவில்லைன்னா தான் திருவருளில் தான் இருக்கிறேன். திருவருளோடு தான் இருக்கிறேன். திருவருளால் தான் இருக்கிறேன். ஆனாலும் திருவருளை நான் காணவில்லை. என்ன ஒரு பிக் ஐரணி பாருங்களேன். எவ்வளோ பெரிய ஐரணி இல்ல? எவ்வளோ பெரிய முரண் பாருங்களேன். நான் கிடப்பதே திருவருளால தான். திருவருள்ல தான். இல்லையா? அது நம்ம வகுப்புல அடிக்கடி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோமே. அதாவது ஒரு மீன் குஞ்சு கடல்ல கடல்ல ஒரு மீன் குஞ்சு. அது என்ன பண்ணுது? அம்மா மீன் கிட்ட கேக்குது. "அம்மா, அம்மா அந்த கடல் கடல்ங்கிறாங்களேம்மா, அந்த கடல்னா என்னம்மா? அது எங்கம்மா இருக்கு? எப்படிம்மா இருக்கும்?" அப்படின்னு ஒரு மீன் குஞ்சு தன்னோட அம்மா மீன் கிட்ட கேக்குது. அந்த அம்மா மீன் என்ன சொல்லுது? "இப்படி சுத்தி பாரு. இதான் இதான் கடல். கடல்ல தான் நம்ம இருக்கிறோம். இதான் கடல். நல்லா பாரேன். இதான் கடல். நம்ம இருக்கிறது தான் கடல்." என்னம்மா நாம இருக்கிறது தான் கடல்ங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நீ நேத்து நான் கேட்டேன்ல. அந்த இது எப்படி இருக்கும்னு கேட்டேன். திமிங்கலம் எப்படி இருக்கும்னு கேட்டேன்ல. அப்ப நீ என்ன பண்ண? அப்போ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்க பாரு. தூரக்க ஒண்ணு போது பாரு. பெருசா இருக்கு பாரு. அதான் திமிங்கலம். பக்கத்துல போயிடாத. அது உன்ன முழுங்கிரும். அப்படின்னு நீ சொன்னீல்ல. அப்ப நான் திமிங்கலத்த நான் புரிஞ்சுகிட்டேன்ல. அதே மாரி கடல்ல வந்து அம்மா இங்க தாவரம்லாம் இருக்குமாம்மா? அப்படின்னு நான் கேட்டேன். நீ என்ன பண்ண? ஆழத்துக்கு ஒரு இடத்துல கூட்டு போய் இங்கெல்லாம் இருக்கு பாரு. இதெல்லாம் தான் நம்ம கடல்ல இருக்கக்கூடிய தாவரம் அப்படின்னு எனக்கு காமிச்சில்லம்மா. அது மாரி எனக்கு கடல காமின்னா, நீ என்னமோ நான் இருக்கிறதே கடவுள், இருக்கிறதே கடல் கடல்ங்கிறியே எப்படிம்மா நான் இத ஏத்துக்கிறது? கடல் எங்கம்மா இருக்குன்னு திருப்பி திருப்பி கேட்டுச்சு. அப்போ அம்மா சொல்லுச்சு, "திமிங்கலத்தை போல அந்த கடல் தாவரத்தை போல நான் உன்ன காமிக்க முடியும். இதுதான் கடல்ன்னு. அதுக்கு என்ன பண்ணணும்? கடல விட்டு வெளியில போய் நின்னு, கடல நான் உனக்கு காமிக்கலாம். நம்ம வெளியில போனா, கடல பார்க்கறதுக்கு நாம இருக்க மாட்டோம். கடல தாண்டி போயிட்டாலே நமக்கு இருப்பே இல்லம்மா. என் செல்லமே, என் குழந்தையே புரிஞ்சுக்கோ. இந்த கடல விட்டு வெளியில போயிட்டோம். கடற்கரைன்னு ஒண்ணு இருக்கு. கரையில போய் நின்னுகிட்டு நான் உனக்கு காமிக்கலாம். இதான் கடல்ன்னு காமிக்கலாம். ஆனா, அந்த மாரி கரைக்கு போயிட்டோம்னா, நமக்கு இருப்பே இல்லம்மா. நம்ம உயிரே வாழ முடியாதும்மா. செத்து போயிடுவோம்மா. செத்து போன பிறகு எப்படி நான் உனக்கு கடல காமிக்க முடியும்மா? புரிஞ்சுக்கோ. என்று அந்த அம்மா இந்த கடலை உணர்த்த அவ்வளோ கஷ்டப்படுதாம் அந்த மீன் குஞ்சுக்கு. அது மாரி தான் இப்ப நாமளும் கிடக்குறோம். திருவருளுக்குள்ளேயே கடந்துகிட்டு, திருவருள்னா என்ன? திருவருள் எங்க இருக்கும்? எப்படி இருக்கும்ன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா, நம்ம திருவருள்லேருந்து வெளியில போய் நின்னா திருவருள காட்ட முடியும். திருவருளுக்கு வெளியில போனாலே நம்ம அவுட்டு. நமக்கு இருப்பே இல்ல. அப்புறம் என்னத்த நான் காமிக்கிறது? இதுதான் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். திருவருளில் இருக்கிறோம். திருவருளால் இருக்கிறோம்.
எப்படி? ஆனா திருவருளை அறிய முடியவில்லை. என்னங்க இது? இதுக்கு தான் அவரு காரணம் சொல்றாரு. ஏன்? இந்த திருவருளை காண இருக்கின்றன உயிர்கள். ஆமா, நம்மால திருவருளை காண முடியவில்லை. ஏன்? ஏனென்றால், ஊமன் என்ற ஒரு பறவை. ஊமன். ஊமன்ற பறவை ஏன் அப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊமன்ங்கிறது